கோமதி வந்து மீனா, ராஜி, மயிலி இவங்க 3 பேரையும் அழைச்சிக்கிட்டு கோயிலுக்கு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க சாமி கும்பிட்டு முடிச்சதுமே கோமதி வந்து சொல்கிறாங்க, சரி நாங்கள் கொஞ்சம் உட்காந்துருக்குறோம் அப்படிங்கும்போது, சரியத்தை நாங்கள் வந்து எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் சுற்றி பார்க்குறதுக்காக வராங்க. அப்போ அவங்க கோயிலில் திருவிழா மாதிரி இருக்குது. அப்போ அவங்க வந்து அவங்க போட்டின்னு சொல்லிக்கிட்டு ஒன்று எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த போட்டியில் ஜெயிச்சவங்களுக்கு என்னென்ன பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி வச்சுருக்கவும் அதை வந்து ராஜி வந்து படிக்கிறாங்க. படிக்கும்போது அதில் பார்த்தோம்னா முதல் பரிசு என்னது, 2வது பரிசு, 3வது பரிசு ஜெயிக்கப்பட்டவங்களுக்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கிறாங்க. அப்போ நடன போட்டியில் வந்து ஜெயிக்கப்பட்டவங்களுக்கு பைக்கு பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கவும் இதை பார்த்ததுமே ராஜிக்கு வந்து கதிரை பற்றி தான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம அந்த டான்ஸ் போட்டியில் மட்டும் ஜெயிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பைக்கு வந்து பரிசாக கொடுப்பாங்களே, அதை நம்ம கதிர்கிட்ட கொடுத்துடலாமே சரின்னு சொல்லிட்டு நேராக பார்த்தோம்னா அந்த போட்டி வச்சுருக்காங்களா அவங்க அங்கே போகிறாங்க. அங்கே போனதுமே கேட்குறாங்க, என்னங்க அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டோம்னா அதில் நீங்கள் வந்து என்னென்ன பரிசு கொடுப்பேன்னு சொல்லி எழுதிருக்கிறீங்களா, அதை கண்டிப்பாக கொடுத்துருவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா கண்டிப்பாக நாங்கள் உடனே கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே ராஜு உடனே அங்கே வராங்க. அப்போ எல்லாருமே வந்து ரூமுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே ராஜு வந்து யோசனையோடு இருக்கும்போது அப்போ மீனா வந்து ராஜியை கொஞ்ச நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவ என்னது இந்த அளவுக்கு ரொம்ப யோசனையோடு இருந்துட்டு இருக்கா, என்ன யோசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ராஜி நானும் அப்போ வந்து பார்த்துட்டு இருக்கிறேன், என்னதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லைக்கா நம்ம வந்து கோயிலுக்கு போனோம்ல, அப்போ அவங்க வந்து டான்ஸ் போட்டியில் வந்து ஜெயிச்சவங்களுக்கு பைக்கு பரிசாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்கிறாங்க. நான் மட்டும் டான்ஸ் போட்டியில் ஜெயிச்சிட்டோம்னா எனக்கு பைக்கு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லவும், ஓஹோ உன்னுடைய ஐடியா எனக்கு தெரிஞ்சிருச்சுது, கதிருக்கு பைக்கு கொடுக்கறதுக்காக இப்போ நீ ஐடியா பண்ணிட்டு அப்படி தானே அவங்கும்போது, ஆமாக்கா அப்படிங்கிறாங்க. ஆனால் அத்தை இதுக்கு சம்மதிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கோமதி இங்கே வந்துருந்தாங்க. என்னடி என்ன 3 பேரும் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, அத்தை உங்களுக்கு கால்லாம் வலிக்கும்லாம் தாங்க நான் அமுக்கி விடுது அப்படின்னு சொல்லிட்டு ராஜு வந்து கோமதியோட காலை அமுக்கி விட்டுட்டு இருக்கும்போது, என்னடி நீ ஏதோ என்கிட்ட கேட்க போறேன்னு தெரியுது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும் போது, அத்தை நம்ம கோயிலுக்கு போனோம்ல, அங்கே வந்து டான்ஸ் போட்டி வைக்கிறாங்களா, அதில் மட்டும் நான் ஜெயிச்சிட்டோம்னா பைக்கு வந்து பரிசாக கொடுப்பாங்களா அத்தை, அது மட்டும் நான் கிடச்சிருச்சுன்னா நான் கதிருக்கு கொடுப்போம்ல அப்படிங்கவும் இது கேட்டதுமே கோமதிக்கு வந்ததே கோவம். என்னடி கோயிலுக்கு வந்தோமா, சாமி கும்பிட்டோமா, ஊருக்கு பார்த்து கிளம்பி போனோமான்னு இல்லாமல் டான்ஸ் ஆட போறியா, டான்ஸு உனக்கு ஒரு வேலை இல்லையா, ஒழுங்கு மரியாதை பேசாமல் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லவும் சொல்லிட்டு கோமதி பார்க்க போயிருந்தாங்க. அப்போ ராஜு சொல்கிறாங்க, இல்லை நான் எப்படி இந்த டான்ஸ் போட்டியில் ஜெயிச்சு நான் பைக்கு வாங்கியே தீரும் அப்படிங்கும்போது, என்ன இது இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, அத்தை தான் அதில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா அப்படிங்கவும், எப்படியாவது அத்தையை வந்து அந்த இடத்துக்கு வராமல் நீ சமாளிச்சிரு, நான் அந்த போட்டியில் டான்ஸ் ஆடி நான் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மீனா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ராஜின்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும்போது இப்போ மயிலு சொல்கிறாங்க, என்ன ராஜின்னு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற, அத்தையை வந்து அதாவது நாங்கள் சமாளித்தா நீ போய் போட்டியில் போய் நீ வந்து சேர்ந்துக்க போறியா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படிங்கும்போது, இல்லைக்கா நான் அந்த போட்டியில் கலந்துக்கிட்ட தான் போகிறேன், நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.